ஐயோ எப்படி பார்க்குறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஐஷஸ் கிளிட்ஸ். இன்றைக்கி வந்து ஈவினிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேரில் தான் போய் வாங்குவேன், கடையில் போய் தான் வாங்குவேன். சரி இந்த தடவை வந்து ஆன்லைனில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட்டில் தாங்க போட்டு பார்த்துருந்தேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 4-5 பூ தான் இருக்குது. அதில் எல்லாம் குட்டி குட்டியாக முட்டை ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நம்ம வந்து ஆன்லைன்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூவை வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து சர்வேஷ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான். அதனால் அவனுக்கு வந்து பாலக்கீரை இருந்தது, அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். அப்புறமேட்டு கார்னை வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் நான் இன்றைக்கி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சமாக மசாலா, அதாவது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 கப் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்து ஃபஸ்ட் நல்லா பிசைஞ்சு தண்ணி தெளித்து தான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஏர் ஃப்ரையரில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கையில் நல்லா பிடிச்சி வச்சுட்டு லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் மேலே. பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிற அன்றைக்கெலாம் எனக்கு கண்டிப்பாக டீ வேணுங்க. பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி பக்கோடா பண்ணுறனாலலாம் டீ இல்லாமல் சத்தியமாக என்னால் சாப்பிட முடியாது. அதனால் சரி சைடில் டீ போட்டலாம்னு சொல்லி போட்டேன். வீடியோ எடுக்கிறன்ற பேரில் டீயை மறந்துட்டேங்க. அது அப்படியே வந்து பொங்கி ஊற்றிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, பயங்கர கிறிஸ்பியாக இருந்துச்சு, சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் என்ன சாப்பிட்றா இருந்தாலும் இந்த லியோ வந்து எது சாப்பிட்டாலும் கேட்பான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். பட் ஆனால் சாப்பிடல அவன், ஆனால் கேட்பான், எதாக இருந்தாலும் கேட்பான். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு லியோவை கொஞ்ச நேரம் வெளியில் விளையாட வைக்கலான்னு சொல்லி அவனை வெளியில் கூட்டு போயிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வின்டர் டைம்னால எங்களுக்கு வந்து வெளியில் விளையாட வைக்க முடியல, பயங்கர குளிர்ன்றதுனால அவனே வந்து விளையாட வரமாட்டான், கூப்பிட்டாலும் விளையாட வரமாட்டானா. ஸோ எப்போல்லாம் வெதர் நல்லாயிருக்கோ அப்போல்லாம் நாங்கள் இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு வந்து விளையாட வச்சிடறோம். அதை தூக்கி போடு, அப்போ தான் வருவான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லீஷ் இல்லாமல் வெளியில் அவனை விட்டோம் அப்படின்னா ஓடிடுவான். அதுக்காக என்ன பண்ணுவான்னா, ஏதாவது மாற்றி தூக்கி போட்டுகிட்டே இருந்தால் தான் அவன் ஆக்டிவாக. கொஞ்ச நேரம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் பக்கத்து தெரு அந்த தாண்டி போயிடுவான். அப்புறம் ஓடி போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ரொம்ப இந்த ஏரியாவுக்குள்ளேயே அவனை விளையாட வச்சுட்டே இருப்போம். லியோ சிக்கிட்டா. சரி வா அப்படியே உள்ளே கூட்டு போயிடலாம். போதும் வா சர்வேஷ். லியோ கம் போதும் விளாண்டது. மூவ் பண்ணிக்கோ, ஓடு. வால்மார்ட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து டோர் டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ உள்ளே எடுத்து வைக்கணும். கதவை ஓப்பன் பண்ணிட்டா இவன் ஓடிடுவான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவேன். இவன் லியோ வச்சுட்டு எங்களால் வந்துட்டு கதவே ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக அந்த ஆன்லைனில் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸு, மற்றபடி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பூ தான் அப்படி சொதப்பிட்டாங்க. எப்போல்லாம் நான் கடைக்கு போகிறேனோ அன்றைக்கெலாம் ரொம்ப டயர்டாகி ரொம்ப கடுப்பாகி தான் வருவேன். ஏன்னா அவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சு நம்ம வாங்கி வரணும், பெரிய கடைன்றதுனால. எப்போ ஆன்லைனில் போட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அழகாக வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நான் பாட்டு எடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். நல்லாவே டைம் சேவ் ஆகுதுங்க. இந்த லியோ இப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னமோ தெரில, இந்த மாதிரி குப்பரை போட்டு அடுத்த செகண்ட் தூங்கிடுவான். இங்கே பாருங்களேன், அசைவே இல்லாமல் தூங்கிடுவான். கண்ணு ஓப்பனில் தான் இருக்கும், ஆனால் கொரட்டை சத்தம் வரும். இந்த மாதிரி பல காமெடி பண்ணுவாங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு இருந்தது, காஸ்கோவில் வாங்கினது. ஸோ காஸ்கோவில் நம்ம யூஸ்வலாக வாங்கினாலே எல்லாமே நிறையா தான் இருக்கும் இல்லையா, அதனால் ஏகப்பட்டது இருந்ததுனால இன்றைக்கி அதை வச்சு டின்னர் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க அவனில். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்ச போதும் சூப்பராக வந்து வெந்துடும். இப்போ ஊற வச்ச ராஜ்மாவை கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன். கிச்சனுக்கு வந்துட்டால் போதுங்க, எப்போவுமே இவன் காலடியிலேயே தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். கரெக்டாக நான் வந்து சமைக்கிற இடத்துல கரெக்டாக வந்து படுத்துருவான். இவன் இருந்தால் என்னால் அந்த இடத்துல சமைக்கவே முடியாது, எங்கே மிதிச்சிருவோன்னு பயந்து பண்ணிகிட்ருப்பேன்.
இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ அப்படியே லைட்டாக பீல் பண்ண அழகாக வந்துடும் அதோட தோல்லாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி மசிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். அது நல்லா ஃபஸ்ட் நல்லா மசிச்சிடணும், கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதிலே ஈரம் இருக்குன்றதுனால அதுக்கப்புறமா லைட்டாக தெளித்து பிசைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முதலையே நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா லூஸ் ஆகிடும். அப்புறம் திரும்ப நம்ம மாவு போட்டு அப்புறம் நிறைய பிசைய வேண்டியதாக இருக்கும். இப்போ ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா கையில் எடுத்து நம்ம அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அதை வந்து லைட்டாக ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு 1-2 மசிச்சு எடுத்துக்கணும். அது மாதிரி கொஞ்சமாக பன்னீரையும் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம மசிச்ச வந்து ராஜ்மாவையும் இதில் வந்து போட்டுடணும். அது கூடவே பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான ராஜ்மா பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதுவும் நம்ம சாஃப்டான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து நார்மலாகவே தேய்ச்சி போடலாம், ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப உப்பியும் வரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த லேயர் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் மடித்து விட்டு தான் தேய்ச்சி போடுவேன். செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. சர்வேஷ் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சப்பாத்தியில் இருக்கிறதே அவனுக்கு தெரியல, அவ்வளோ விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கடைசியாக போட்டு நானும் சாப்பிட்டு அந்த டே ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.